ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சமையல் போட்டி சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனலுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரம்பரியப்படி சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பண்ணணுன்னா, ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி அறுத்து வச்சுக்கோங்க. இதோ பாருங்கள், 3 தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் வர மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சது மிக்சியில் அரைச்சி வச்சோம்லங்க, அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவே போட்டுக்கோங்க. காரம்லாம் உங்கள் வீட்டுக்கு எப்படியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. ரெட் கலரில் ஆகும். சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இதில் போட்டுருங்க. நல்லாவே கழுவி வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணி மிச்சமாக வச்சுக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி மிச்சமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடி போட்டுக்கோங்க. விசிலோட க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஹையிலே வச்சுருங்க. ஒரு 3 டைம் வச்சேன். விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல வாசனையாக இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ருசி பிடிச்சிருந்ததுங்க. இது காம்பினேஷன் பூரி, தோசை, சப்பாத்தி எல்லாமே நல்லா இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி பூரி செஞ்சோங்க. இரும்பு பானை யூஸ் பண்ணிக்கோங்க பூரி செய்கிறதுக்கு. ரெண்டு பூரி, அதுக்கப்புறம் கிரேவி. இதோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வாசனை ரொம்ப அற்புதமான ஒரு வாசனைங்க. சண்டைக்கு இது செம்மையான காம்பினேஷன்.